அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியுடன் தொடங்குகிறது. யார் தகுதியானவர்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய முழு திட்டத்தை குறிக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு வல்லமையான தூதன் வானமெங்கும் உரக்க கேட்கிறான், இந்த புத்தகத்தை திறக்க யார் தகுதியானவர்? ஆனால் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, ஒருவரும் தகுதியானவராக காணப்படவில்லை. இதை கண்ட யோவான் அழுகிறான். ஏன் தெரியுமா? மனிதன் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு மதச்சடங்குகளை செய்தாலும் பாவமில்லாதவன் என்று சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பெரிய வேலைக்கு விண்ணப்பிக்கிறார்கள். எல்லாரும் நல்லவர்கள்தான். ஆனால் தேவையான அனைத்து தகுதிகளும் ஒரே ஒருவரிடம்தான் இருக்கிறது. வேலை அவருக்கே கிடைக்கிறது. அதேபோல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முழுமையான தகுதி ஒரே ஒருவரிடம்தான் இருந்தது. அப்பொழுது ஒரு மூப்பர் சொல்கிறார், அழாதே, யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் ஜெயித்திருக்கிறான். யோவான் திரும்பி பார்த்தபோது அவன் கண்டது ஒரு சிங்கம் அல்ல, கொல்லப்பட்டது போல நின்ற ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியே இயேசு கிறிஸ்து. இயேசு ஏன் தகுதியானவர்? ஏனெனில் அவர் பாவமில்லாமல் வாழ்ந்தார், தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார், நமக்காக சிலுவையில் தன் உயிரையே தியாகமாக கொடுத்தார், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அதனால்தான் வானம் முழுவதும் பாடுகிறது, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியானவர். அன்பானவர்களே, இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? நாமே தகுதியானவர்கள் இல்லை, ஆனால் இயேசு தகுதியானவர். அவருக்குள் இருப்பதால் நமக்கும் கிருபை கிடைக்கிறது. ஒரு சிறிய குழந்தை அரசரின் கையை பிடித்துக் கொண்டு அரண்மனைக்குள் செல்கிறது. குழந்தை அரசரல்ல, ஆனால் அரசருடன் இருந்ததால் அவனுக்கும் அனுமதி கிடைக்கிறது. அதேபோல இயேசு தகுதியானவர். அவருடன் நாம் இருப்பதால் தேவன் நம்மையும் ஏற்றுக்கொள்கிறார். இன்று தேவன் நம்மிடம் கேட்பது பெரிய காரியங்கள் அல்ல. சிறிய விசுவாசம், தினசரி கீழ்ப்படிதல், சோதனைகளிலும் உண்மையாய் நிற்பது, கிடைத்த ஒளியை பிறருடன் பகிர்வது. இதில் நாம் விசுவாசமாக இருந்தால் ஒரு நாள் தேவன் நம்மிடமும் சொல்வார், நல்லதும் விசுவாசம் உள்ள ஊழியனே, இயேசு மட்டுமே தகுதியானவர், அவருக்கே மகிமை. இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். மேலும் தேவனுடைய வார்த்தைக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமென்.